வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 10ஆம் அத்தியாயம், அறிவுக்கும் அடைக்கும் தாள் இல்லை. அதில் பல ஜனகர்கள். சீத்தையுடைய அப்பாவின் பேர் ஜனகர் இல்லை. ஜனகர் என்பது மிதிலையை தலைநகராக கொண்டு விதேகம் என்ற ராஜ்யத்தை ஆண்ட சூரிய வம்ச கிளை பிரிவினரில் நிமி என்பவரின் வழியில் வந்த எல்லாருக்கும் உரிய குடிப்பெயர். சீத்தையுடைய அப்பாவின் பேர், அதாவது இயற்பெயர் சீரத்வஜர் என்பது. குடிப்பெயரை சேர்த்து அவரை சீரத்வஜ ஜனகர் என்றே சொல்ல வேண்டும். சீரம் என்றால் கலப்பை, சீரத்வஜர் என்றால் கலப்பை கொடியை உடையவர். இந்த கலப்பை கொடிக்காரருக்கு பொருத்தமாக கலப்பை கிளறிவிடும் உழு பாதையிலேயே சீத்தை அகப்பட்டாள். சீதா என்றாலே கலப்பை முனையின் பாதைதான். மிதிலை ராஜவம்சத்தைச் சேர்ந்த அநேக ஜனகர்களில் கேசித்வஜ ஜனகர், காண்டிக்கிய ஜனகர் என்று 2 பேர். அந்த 2 பேரும் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள். தர்மத்வஜ ஜனகர் என்பவர் இவர்களுடைய பாட்டனார். அவருக்கு அமிதத்வஜர், கிருத்தத்வஜர் என்று 2 பிள்ளைகள். கிருத்தத்வஜரின் பிள்ளை கேசித்வஜர், அமிதத்வஜரின் பிள்ளை காண்டிக்கியர். தர்மத்தையே ஜீவித லட்சியமாக கொண்டு கொடியை தூக்கி பிடிக்கிற மாதிரி உசத்தி காட்டுகிறவன் தான் தர்மத்வஜன். ஆனால் தர்மத்வஜன் என்ற வார்த்தைக்கு ஆசாட பூதி, ஹிபாக்ரேட் என்றும் கேலியாக ஒரு அர்த்தம் உண்டு. தர்மானுஷ்டானத்தை அடக்கமாக பண்ணாமல் பகட்டாக கொடி பிடித்து காட்டுகிறவன் போலியாகத்தான் இருப்பான் என்ற அபிப்பிராயத்தில் இப்படி அர்த்தம் ஏற்பட்டது. நான் சொன்ன தர்மத்வஜ ஜனகர் இம்மாதிரி போலி இல்லை. இந்த விஷயம் இருக்கட்டும். முழு ராஜ்யத்தையும் தலைப்பிள்ளைக்கே பட்டம் கட்டுவதுதான் பொது வழக்கம். ஆனாலும் சில சமயங்களில் இளைய பிள்ளைகளுக்கும் ராஜ்யத்தில் சுதந்திரமான பங்கு தருவதுண்டு. ஒரு கனிஷ்ட புத்திரன் மகாசூரனாக யுத்தங்கள் பண்ணி புது ராஜ்யங்கள் பிடித்து கொடுக்கும்போது பிதாவான ராஜா ஜேஷ்ட புத்திரனுக்கு மட்டுமில்லாமல் இவனுக்கும் மூத்தவனுக்கும் அடங்கிய குறுநில அரசாக இல்லாமல் சுதந்திரமானதாகவே ராஜ்யத்தில் பங்கு தருவதுண்டு. ராஜ்ய ஆசையே இல்லாமல் தம்பி ஆண்டால் அது தாம் ஆள்வதற்கு மேலே என்று நினைத்தவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. முடிவிலே அவர் கோசல தேசத்தை 2ஆக பிரித்து குசன், லவன் 2 பேருக்கும் பட்டம் கட்டினார். அது மட்டும் இல்லாமல் கோசலத்துக்கு அப்பாற்பட்ட ராஜ்யங்களை லக்ஷ்மண, பரத, சத்ருக்கணர்களின் எல்லா பிள்ளைகளுக்கும் பாகம் போட்டு கொடுத்தார். கேசித்வஜருக்கும் காண்டிக்கியருக்கும் தகப்பனார்களாக இருந்த அண்ணா தம்பி ஜனகர்கள் 2 பேருமே தனித்தனி ராஜ்யங்களுக்கு ராஜாக்களாக இருந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு அப்புறம் பிள்ளைகளான கேசித்வஜர், காண்டிக்கியர் 2 பேரும் அந்தந்த ராஜ்யங்களுக்கு வாசாக ஆட்சி பெற்றார்கள். பழைய கால ராஜாக்கள் சத்திரிய தர்மப்படி வீர புருஷர்களாக யுத்தங்கள் செய்து ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டு போவார்கள். தர்மசாஸ்திரப்படி நல்ல நிர்வாகம் நடத்துவார்கள். அதோடு யாக யஜ்ஞாதிகளும் நிறைய பண்ணுவார்கள். இப்படி கர்ம மார்க்கத்தில் சிறப்பாக ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு வேதாந்த ஞானமும் இருக்கும். புத்திரன் வயசுக்கு வந்ததும் அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ராஜபோகத்தை எல்லாம் விட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார்கள். ஆள்கிற போதே தாமரை இலை தண்ணீராக இருந்து கொண்டு நிரம்ப வேதாந்த விசாரம் செய்த ராஜாக்களும் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருந்த ஒரு ஜனகரை பற்றி பிரகதாரண்யக உபனிஷத்திலே நிறைய வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து கேசித்வஜர். கேசித்வஜர், காண்டிக்கியர் ஆகிய 2 பேரில் கேசித்வஜர் நிரம்ப வேதாந்த கல்வி பெற்றவர். ஆனாலும் இந்த நாளில் பல பேர் ஏதோ புஸ்தகத்தில் வேதாந்தம் படித்துவிட்டு ஆத்மாவை ஒன்றும் தொடாது, அது சடங்கு, கர்மா எதற்கும் பிடிபடாதது என்று
சும்மாவுக்காக சொல்லிக்கொண்டு அதனாலேயே எல்லா அனுஷ்டானத்தையும் விட்டுவிட்டு தாங்கள் எதுவும் தொடாத நிலைக்கு வந்துவிட்ட மாதிரி பிரேமையில் இருப்பது போல பூர்வ காலங்களில் இருக்க மாட்டார்கள். படித்து வேதாந்த தத்துவமெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அபூர்வமாக எப்போதேனும் எவருக்கேனும் ஈஸ்வரானுகிரகம் ஒரேடியாக புரண்டு வந்து சட்டென்று ஆத்ம ஞானத்தை தருமே ஒழிய மற்ற எல்லாரும் எவ்வளவு படித்திருந்தாலும் படித்த வேதாந்தம் அனுபவமாகணுமானால் அதற்கு பூர்வ கர்மாவையும் மனசின் வாசனைகளையும் யதேஷ்டமாக கர்மானுஷ்டானமும் பக்தி உபாசனையும் பண்ணி போக்கிக் கொண்டால்தான் முடியும் என்று உணர்ந்திருந்தார்கள். அதனால் பிறப்புப்படி வாய்த்த ஸ்வதர்மத்தை முறையாக பின்பற்றியும் வைதீக கர்மாக்களையும் ஈஸ்வர ஆராதனையையும் நிறைய பண்ணியும் வந்தார்கள். இதனால் பூர்வ கர்மாவும் வாசனை என்கிற சித்த மலமும் குறைந்து கொண்டே வந்து சித்த சுத்தி ஏற்பட்டு சித்தம் ஆடாமல் நிற்க பழக்கப்பட்ட அப்புறமே ஆத்ம தத்துவத்தை நேராக விசாரம் செய்யும் பக்குவம் உண்டாகும். அப்போதுதான் ஞானாபியாசத்தில் முழுக்க பிரவேசிப்பார்கள். முடிவிலே புஸ்தக வேதாந்தத்தை அனுபவ வேதாந்தமாக்கிக் கொள்வார்கள். அதாவது வேதத்தில் கர்ம காண்டம் என்று முதலிலும் ஞான காண்டம் என்று பிற்பாடும் இருப்பதை அனுசரித்து கர்மாவில் ஆரம்பித்தே ஞானத்துக்கு போனார்கள். இம்மாதிரி கேசித்வஜரும் ஆத்ம வித்யையில் நல்ல வித்வத் இருந்த போதிலும் அது ஸ்வானாபூதியாவதற்கு பூர்வாங்கமாக ஸ்வதர்மப்படி முறையாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். யாகாதி அனுஷ்டானங்களும் பண்ணினார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து அத்வைத ஞானிகளும் நடைமுறை உலகும். பிரகதாரண்யகத்தில் வரும் ஜனகர், சீத்தை, அப்பா ஜனகர் முதலானவர்கள் ஆத்மானுபூதியில் சித்தியே பெற்ற பிற்பாடும் ராஜ்ய நிர்வாகம் பண்ணினவர்கள். பார்த்தால் வேடிக்கையாயிருக்கும். லோகம் மாயை, உடம்பு மாயை, மனசு மாயை என்றிருந்த அத்வைத ஞானிகள் பல பேர்தான் இவற்றை நிஜமாக நினைக்கிற துவைதிகளை விடவும் லோகத்திலே காரிய ரூபத்தில் அபாரமாக சாதித்திருக்கிறார்கள். ஆச்சாரியால் ஆதிசங்கரர் ஒரு உதாரணம் போதும். பரம அத்வைதியான அவர் 32 வயசுக்குள் ஆசேது, ஹிமாச்சலம் இந்த தேசத்தை ஓரிடம் விடாமல் சுற்றி எத்தனை வாதம், எத்தனை பாஷ்யம், எத்தனை யந்திர பிரதிஷ்டை, மூர்த்தி பிரதிஷ்டை, ஸ்தோத்திர கிரந்தம், மட ஸ்தாபனம் என்று பண்ணியிருக்கிறார். அப்புறம் ஆச்சாரியாலின் மடம் ஒன்றில் ஆதிபத்தியம் வசித்த வித்யாரண்யால்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு விதை விதைத்து எழுச்சி தந்தது. அதற்கப்புறம் சிவாஜி மகாராஜா ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபித்தார் என்றால் அதற்கான காரிய உற்சாகத்தை அவருக்கு ஊட்டி அவரை சதாவும் கைட் பண்ணி கொண்டிருந்தவரும் பரம அத்வைதியான சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள்தான். இங்கே நம்முடைய தஞ்சாவூரிலே நாயகர்களின் ராஜ்யம் ஏற்பட காரணமாயிருந்து முதல் 3 ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியாக இருந்தது யாரென்று பார்த்தால் அவரும் ஒரு கடைந்தெடுத்த அத்வைதிதான். கோவிந்த தீக்ஷிதர் என்பது அவர் பெயர். ஆகக்கூடி விஷயம் தெரியாத வெள்ளைக்காரர்கள் அத்வைதத்தின் மாயா டாக்ட்ரின் தான் இந்துக்களுக்கு காரிய பிரபஞ்சத்தில் ஈடுபாடில்லாமல் சோப்லாங்கிகளாக்கி துருக்கர், வெள்ளைக்காரர்கள் முதலியவர்களிடம் நாட்டை பறிகொடுக்க வைத்தது என்று சொன்னாலும் சரித்திரத்தை நிஷ்பக்ஷபாதகமாக கூர்ந்து பார்த்தால் உண்மை இதற்கு நேர்மாறானது என்று தெரியும். அதெப்படி அத்வைத ஞானிகள் விவகார லோகத்தில் இத்தனை சாதித்தார்கள் என்றால் அந்த ஞானமேதான் இந்த சாதனைக்கு சக்தி தந்தது என்றுதான் புதிர் மாதிரி பதில் சொல்ல வேண்டும். லோகம், உடம்பு, மனஸ் என்பவை அடிப்படையில் மாயை. ஆனாலும் விவகாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதற்கு இருக்கிறது என்கிற அத்வைத கொள்கையை ஏற்கும்போது இந்த தோற்றத்தை தர்மமாக கர்மத்தினால் ஒழுங்குபடுத்தி அப்புறம் ஞானத்துக்கு போக வேண்டும்
என்றும் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் இது தோற்றம் தானேயொழிய அடிப்படையான சத்திய வஸ்து இல்லை என்பதால் இதோடையே தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அதனால் இதிலேயே உழன்று கொண்டு உழப்பிக்கொண்டு நிற்காமல் இதில் பட்டு கொள்ளாமல் விலகி நின்று பார்க்கவும் முடிகிறது. இதுவேதான் சர்வமும் என்று தப்பாக நினைக்கும் போதுதான் அந்த நினைப்பால் இதை காப்பாற்றி வைத்துக் கொள்வதில் அதீதமான கவலை ஏற்படுகிறது. அதனாலேயே சித்தத்திலே தெளிவு குறைகிறது. தர்மம் தப்பிக்கூட இதை காப்பாற்றி கொண்டால் என்ன என்கிற ரீதியில் சித்தம் போக இடம் ஏற்படுகிறது. அதாவது ஒழுங்காக காரிய திட்டம் போட முடியாமல் இருக்கிறது. உள்ளத்தை வைத்துத்தானே உடம்பு, சைக்காலஜி கூட அப்படித்தானே சொல்கிறது. அதீத ஈடுபாட்டு விசாரத்தால் சித்தம் பலமிழக்கிற போது அதற்கு தார்மீக பலமும் குறைகிற போது அதன் பிரதிபலிப்பாகவே சரீரத்தின் பலம், உற்சாகம், காரிய சக்தி எல்லாமும் குறைந்து போகின்றன. அத்வைதிக்கு இப்படி இல்லை. அவன் லோக விவகாரத்திலேயே இருப்பதாக தோன்றினாலும் அதிலேயே உழப்பிக்கொண்டு விசாரப்படாமல் விலகி நின்று பார்த்து கொண்டிருப்பதால் ஸ்திரமான சித்த பலத்தோடு சிதறி போகாத தேக பலத்தோடு யுக்தமாக திட்டம் போட்டு அதை சக்திகரமாக காரியத்தில் நிறைவேற்ற அவனால் முடிகிறது. ஞானாபியாசம் பண்ணி அத்வைதானுபவத்தில் சித்தி அடைந்தவர் மட்டும்தான் இப்படி என்றில்லை. ஞான சாஸ்திராபியாசம் மட்டுமே நிறைய பண்ணி ஆனாலும் அதையே இப்போது சாதனையாக்கி கொள்ளாமல் அதற்கு போவதற்கு பூர்வாங்கமாக கர்மா பக்திகளை அப்பியாசம் செய்து கொண்டிருப்பவனுக்கும் கூட அவனுடைய ஆழ்ந்த அத்வைத படிப்பு உள்ளூர தானாகவே ஓரளவு கை கொடுத்து அவனையும் ஓரளவுக்கு பட்டுக்கொள்ளாமல் விலகி நிற்கவும் அதனாலேயே காரியங்களை அதிக தெளிவோடும் சக்தியோடும் பண்ணவும் பக்குவப்படுத்திவிடும். இப்படித்தான் காரிய லோகத்தில் கேசித்வஜர் காண்டிக்கியரை விட சோபித்து பிராக்டிகலாக முன்னேறினார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து காண்டிக்கியர். காண்டிக்கியர் வேதாந்தத்தின் பக்கம் அதிகம் போகவில்லை. அவர் முழுக்கவும் கர்ம மார்க்கக்காரராகவே இருந்தார். பிரம்மா வித்யா சாஸ்திரங்களில் கேசித்வஜர் எப்படி நிபுணராய் இருந்தாரோ அப்படி வைதீக கர்மானுஷ்டானங்களிலும் அவற்றுக்கான சாஸ்திரங்களிலும் காண்டிக்கியர் நிபுணராய் இருந்தார். ஆகக்கூடி கர்மகாண்டம் ஞான காண்டம் என்ற இரண்டிலே இந்த இரண்டு ஜனகர்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் பெரிய ஸ்காலராக இருந்தனர். அதே சமயத்தில் விவகாரத்தில் எல்லா ராஜாக்களும் எப்படி இருப்பார்களோ அப்படியே பிராக்டிக்கலாகவும் இருந்தார்கள். இத்தனை நாழி அத்வைதிகளை பற்றி நான் சொன்னதற்கேற்க கர்ம மார்க்க காண்டிக்கியரை விடவும் ஞான சாஸ்திர நிபுணரான கேசித்வஜர்தான் பிராக்டிக்கலாக முன்னேறுவதில் அதிக சிறப்போடு விளங்கினார். அக்கால ராஜ தர்மத்தில் எல்லா தேசங்களையும் ஜெயித்து அவற்றை கட்டியாலும் சார்வபௌனமாவதே ஒரு ராஜாவின் கடமையாக நினைக்கப்பட்டது. அந்தப்படி காண்டிக்கியர் தம்முடைய ஒன்றுவிட்ட சகோதரரான கேசித்வஜரின் ராஜ்யத்தையும் கைப்பற்றுவதற்கு முஸ்தீபு பண்ணினார். வேதாந்த படிப்பால் பிராக்டிக்கல் விவகாரங்களில் கொஞ்சமும் பின்வாங்காத கேசித்வஜரும் இப்படியே காண்டிக்கியரின் படைமேல் எதிர்த்தாக்குதல் நடத்தினார். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளான இரண்டு ஜனகர்களுக்கும் யுத்தம் மூண்டது. காரியலோகத்தில் ஒன்றை செய்து முடிப்பதில் அதிக சாமர்த்தியம் பெற்றிருந்த கேசித்வஜரே ஜெயித்தார். காண்டிக்கிய மந்திரி பிரதானிகள் புரோகிதர்கள் முதலான ஸ்வல்ப பரிகாரத்தோடு காட்டுக்கு தப்பி ஓடினார். அங்கேயும் யாகங்களை விடாமல் பண்ணினார். இங்கே கேசித்வஜரும் இனி சத்ரு பயமில்லை என்பதால் நிம்மதியாக நிறைய யாகங்கள் செய்யலாம் என்று ஆரம்பித்தார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க.
நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர, மகாபெரியவா சரணம்.